டியர் வியூவர்ஸ், வெல்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4லேருந்து மற்றும் ஒரு கணித வினா ப்ரொப்போஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. ப்ராப்ளம் என்னன்னு பாருங்கள். 14 அச்சு கோர்ப்பவர்கள் 5 மணி நேரத்தில் ஒரு புத்தகத்தின் 70 பக்கங்களை முடிப்பர். 10 மணி நேரத்தில் 100 பக்கங்களை முடிக்க எத்தனை அச்சு கோப்பவர்கள் தேவை? இந்த ப்ரொப்போஷன்லேருந்து ப்ராப்ளம் வந்திருந்தாலே அதில் 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, 14 அச்சு கோர்ப்பவர்கள் 5 மணி நேரத்தில் ஒரு புத்தகத்தின் 70 பக்கங்களை முடிப்பார்கள். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், 10 மணி நேரத்தில் 100 பக்கங்களை முடிக்க எத்தனை அச்சு கோர்ப்பவர்கள் தேவை? இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் இருந்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு வேல்யூ மட்டும் மிஸ் ஆகும். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் 5 மணி நேரம் இருக்குது, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் 10 மணி நேரம் இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் 70 பக்கம் இருக்குது, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் 100 பக்கம் இருக்குது. ஆனால் அச்சு கோர்ப்பவர்கள் எண்ணிக்கை மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் 14 கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கல. அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி தான் ப்ரொப்போஷன் ப்ராப்ளம் இருக்கும். இப்போ இதை எப்படி சால்வ் பண்ண போகிறோன்னா பாருங்கள், இப்படி பிரிச்சுக்கோங்க. இப்போ ரைட் சைடில் என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு அச்சு கோர்ப்பவர்கள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை ரைட் சைடில் எழுதுகிறோம். எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி கொடுத்துருக்கிற அச்சு கோர்ப்பவர்கள் 14 கோலன் கேட்டிருக்கிறது நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். அப்போது 14:x. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் உள்ள அச்சு கோர்ப்பவர்கள் கோலன், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் உள்ள அச்சு கோர்ப்பவர்கள். நமக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் அச்சு கோர்ப்பவர்கள் தெரியாது, அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் உள்ள அச்சு கோர்ப்பவர்கள் கோலன், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் உள்ள அச்சு கோர்ப்பவர்கள். அதாவது ரைட் சைடு எழுதுகிறோம். இதை ஏன் ரைட் சைடு எழுதுகிறோம் அப்படின்னா, இதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க, அச்சு கோர்ப்பவர்கள் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அதை நம்ம ரைட் சைடு எழுதுகிறோம். இதே மாதிரி நம்ம லெஃப்ட் சைடும் எழுத போகிறோம். லெஃப்ட் சைடு எழுதுறது என்னென்ன எழுத போகிறோம் அப்படின்னா, 2 ஸ்டேட்மெண்ட்லேயும் கொடுத்த டேட்டாஸை எழுத போகிறோம். அப்படி எழுதும்போது ரைட் சைடு நீங்கள் டைரெக்டாக ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் உள்ளது கோலன், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் உள்ளது அப்படின்னு நீங்கள் டைரெக்டாகவே எழுதிடுறீங்க. ஆனால் லெஃப்ட் சைடு எழுதும்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் உள்ளது கோலன், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் உள்ளது அப்படின்னு எழுதக்கூடாது. அது என்ன விகிதம் அப்படிங்கிறத பார்த்துட்டு எழுதணும். என்ன ப்ரொப்போஷன், டைரக்ட் ப்ரொப்போஷனா இன்டைரக்ட் ப்ரொப்போஷனா, அதாவது நேர் விகிதமா எதிர் விகிதமா அப்படிங்கிறத பார்த்துட்டு எழுதணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 5 மணி நேரம், இங்கே 10 மணி நேரம் அப்படின்னு இருக்குது. அப்போ 5:10 எழுதணுமா, இல்லை 10:5 எழுதணுமா? நேர் விகிதமாக இருந்தால் 5:10 எழுதணும், எதிர் விகிதமாக இருந்தால் 10:5 அப்படின்னு எழுதணும். இப்போ நேர் விகிதமா எதிர் விகிதமா அப்படிங்கிறத எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? அதாவது டைம். இப்போ ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க, இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா, அதாவது 5 மணி நேரத்தில் 2 பேர் ஒரு வேலையை முடிக்கிறீங்க அப்படின்னா 10 மணி நேரம் ஆகும்போது அந்த வேலையை ஒருத்தர் முடிச்சிடலாம். ஏன்னா உங்களுக்கு டைம் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போது டைம் உங்களுக்கு அதிகமாகும்போது அச்சு கோர்ப்பவர்கள் கம்மியாக இருந்தாலே போதும். நமக்கு இப்போ அச்சு கோர்ப்பவர்களை வச்சு தான் இந்த ப்ராப்ளம், அச்சு கோர்ப்பவர்கள் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது டைமுக்கும் அச்சு கோர்ப்பவர்களுக்கும் என்ன விகிதம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போது டைம் அதிகமாகுது அப்படின்னா அச்சு கோர்ப்பவர்கள் கம்மியாக இருந்தாலே போதும் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு. ஸோ அப்போது டைம் அதிகமாகும்போது அச்சு கோர்ப்பவர்கள் கம்மியாகும். ஸோ அப்போ எதிர் விகிதம் அதிகம் கம்மி எதிர் விகிதத்தில் வருது. ஸோ அப்போ எதிர் விகிதத்தில் வந்துச்சு அப்படின்னா ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்கோ அது கோலன், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குதோ அதை எழுதிடும். 10:5 எழுதுகிறோம், 5:10 எழுதலை, 10:5 அப்படின்னு எழுதுகிறோம். இதே மாதிரி அடுத்தது பக்கங்கள். இப்போ பக்கம் அதிகமாகுது. இப்போ ஒரு ஜெராக்ஸ் ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1000 பேப்பர் பிரிண்ட் அவுட் போடணும், ஜெராக்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஆள் வேலைக்கு இருந்தால் போதும். இதே இது 2000 பேப்பர் ஜெராக்ஸ் போடணும் அப்படின்னா கூட ஒரு ஆளை வேலைக்கு வச்சுக்குவாங்க. ஸோ அப்போ ஏன்னா ஒரு ஆளால் முடியாது. ஸோ அப்போ பக்கம் அதிகமாகும்போது அச்சு கோர்ப்பவர்கள் கவுண்டு எண்ணிக்கை அதிகமாக தேவைப்படும். ஸோ அப்போ அதிகமாகும்போது அதிகமாக தேவைப்படுது, அதிகம் அதிகம் அப்படின்னு வர்றதுனால இது நேர் விகிதம். நேர் விகிதம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்கோ அது கோலன், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில். இப்போது பக்கம் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் 70 இருக்குது, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் 100 இருக்குது. ஸோ அப்போது 70
10:100 இந்த மாதிரி எழுதிக்கிறோம். அப்போது 10:5 என்னெல்லாம் எழுதியிருக்கோம்? 10:5 70:100. இங்கே ரைட் சைடில் எப்போவுமே ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு கோலன், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கேட்டிருக்காது அதுதான் 14 கொடுத்துருக்காங்க, எவ்வளோவுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இஸ்ட்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படி நம்ம எழுதிக்கிறோம். ஸோ அப்போது இதுதான், இதை நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா இனிமேல் ஒன்றுமே கிடையாது. இந்த 3ஐயும், அதாவது இங்கே இருக்கிற இந்த 2, இங்கே இருக்கிற ஃபஸ்ட், லெஃப்ட் சைடில் இருக்கிற செகண்ட் இருக்கிற டேர்ம் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு இருக்கிற டேர்ம் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கிது? 5 × 100 × 14 டிவைடட் பை இந்த 2ஐயும் கீழே மல்டிப்ளை பண்ணி போட்டுருங்க. 10 × 70 இதுதான் வந்து எக்ஸோட வேல்யூ. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ வேணும்னா என்ன பண்ணணும்? இங்கே இருக்கிற செகண்டில் இருக்கிற எல்லாமே மல்டிப்ளை, இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டில் இருக்கிறதையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. டிவைடட் பை இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டில் இருக்கிறத கீழே போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இப்போ இங்கே 0 0 கட் பண்ணிடுறோம், இங்கே 0 0 கட் பண்ணிடுறோம். 1 7s are 7, 2 7s are 14. ஸோ இப்போ 2 × 5 that is equal to 10. ஸோ அப்போது 10 அச்சு கோர்ப்பவர்கள் வந்து தேவை அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஸோ அப்போது 10 மணி நேரத்தில் 100 பக்கங்களை முடிக்க 10 அச்சு கோர்ப்பவர்கள் தேவை என்பது சரியான விடை.